பெஞ்சல் புயல் காரணமாக இரவு 11 மணி வரை சென்னை விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், அங்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கான பணி எந்த அளவு நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள பெஞ்சல் புயலின் காரணமாக சென்னையில காலை முதலே மழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சென்னை விமான நிலையம் பகல் 12 மணி முதல் இரவு 11 மணி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஓரிரு காலத்துல தண்ணீர் தேங்கி விமானங்கள் இயக்குவது சிரமம் ஏற்படுத்துறதுனால இந்த விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பா புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னையில மட்டுமே 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருந்து மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால விமான சேவைகளிலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா 12 விமானங்கள சேவையில பாதிப்பு தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓடுதளத்துல குளம் போல தற்போது மழை நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அதை அகற்றும் பணியில தொடர்ந்து ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மோட்டார்களை வைத்து அதனை அகற்றும் பணியிலையும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல கடைசியாக காலை 11 மணிக்கு முன்பாக ஒரு விமானம் ஒன்று அந்த ஓடுதளத்துல இறங்கியதே கடைசி விமானம் என்றும் அதன் பின்பாக மழைநீர் சூழ்ந்ததுனால அங்கு இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓடுகளம் குறிப்பா தற்போது 3:30 மணி நிலவரப்படியை பார்க்கும்போது ஒரு குளம் போலவே காட்சி அளித்தது. தற்போது அந்த மழை விட்டிருப்பதனால மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான சேவை இரவு 11 மணி வரை பாதிக்கப்பட்டிருப்பதனால விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மதியம் 12 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில அதனை அகற்றக்கூடிய பணியிலையும் ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.